நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஐயா வணக்கம். இப்ப சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க. வாசுதேவன் வந்துட்டேன், வரலாங்களா ஐயா? வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் ஐயா, வணக்கம். இதுல நிறைய பாயிண்ட் இருக்கு, இதுவரை என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. நான் இப்பதான் ஜஸ்ட் ஓபன் பண்ணேன். சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. சரிங்க, அதை பத்தி கவலையா படாதீங்க. உங்களுடைய ப்ரெடிக்ஷன் எல்லாம் என்ன வருதோ சொல்லிருங்க. சொல்லுறீங்க. இதுல வந்து 10 கூடையவனை செவ்வாய் பார்த்தால் படை தளபதி ஆவான்னு ஒரு பாயிண்ட் இருக்குங்க. சரி. ரெண்டாவது, 10ஆம் இடத்தில் 2க்கு மேற்பட்ட கிரகம் இருந்தால் அவன் தவசி, ஞானி, யோகி ஆவார்னு இருக்குங்க. சரி சரி சரி. குருவும் சனியும் இணைவு, அது சிவராஜ யோகம்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. சரி. குரு சூரியன். ஆமாங்க. 10 குடையவன் நவாம்சத்துல சந்திரன் வீட்டில் அமைவதால் உணவு சார்ந்த தொழில் செய்வார், செய்து பிழைப்பார்னு இருக்குங்க. ரைட் ரைட் ரைட். 10ல் சூரியன் இருப்பதால் அல்லல் படும் மக்களை ஆதரித்து காப்பவன் அல்லது துன்பப்படும் மக்களை காப்பவன் ஒரு பாயிண்ட் இருக்குங்க. சரி 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 சரி. 10ஆம் இடத்தை பாபர் பார்த்தால் 10 குடையவன் வீடு இழக்க அன்பு பண்பு அற்றவன், நிலையான சார்பு இல்லாதவன் மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. 10ஆம் இடம் பலமாக இருப்பதால் 3 வேதம் தெரிந்து கொள்வான்னு இருக்குங்க. சூப்பர் சூப்பர். 10ஆம் வீட்டோன் கூடி இருப்பதால் தெய்வங்களால் பிரம்ம வித்தையால் நல்ல நேர்மையான பலன்களை அனுபவிப்பான்னு இருக்குங்க. சூப்பர் சூப்பர். 10ல் குரு இருப்பதால் ராசாக்களால் தனம் ஈட்டுவானுங்க. ராசா அதாவது அரசாங்க உத்தியோகம் அல்லது வேற ஏதாவது சம்பந்தப்பட்டது தனம் ஈட்டுவான்னு இருக்கு. சரி 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 சரி. 10க்குரியவனோடு புதன் சம்பந்தப்பட்டால் கணித வித்தையால் ஜீவனம் செய்வான்னு ஒரு பாயிண்ட். இங்க 10க்குரியவனே புதன் தானே? ஆமா, அவனோட இவனு சேர்ந்து இருக்கிறதுனால, சுபர் சேர்ந்ததுனால. ஆமாங்க, சுபர் சேர்ந்ததுனால அவர் வந்து கணிதத்துல ஒரு சிறப்பான இடத்தை வரைப்பாரு. அடுத்து குலதெய்வம் வந்து 5ஆம் இடம். 5ஆம் இடத்தில் சனி ராகு இருப்பதால் பலி கொடுக்கும் தெய்வம் கருப்பசாமி, ஐயனார், முனீஸ்வரன், காவல் தெய்வம், குல தெய்வங்களை அவருக்கு இருக்குங்க. அல்லது ராகு இருப்பதால் துர்கை, காளி, புற்றுக்கோவில், நாகர் வழிபாடு செய்யும் ஆலயங்கள் அவங்களுக்கு வருங்க. சரி 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 சரி. 5ல் ராகு அமர்வு பூர்வ ஜென்ம தோஷங்களை எடுத்து இயம்புங்க. சரி சரி சரி. 5ஆம் இடத்தில் ராகு சனி அமர்வு சுவர் பார்வை இல்லாமல் இருப்பது புண்ணியத்திற்கு மாறான குரூர எண்ணங்கள் மனசுல உண்டாயிட்டே இருக்குங்க. சரி 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 சரி. பாவ கிரகங்களுடன் தொடர்பு குலதெய்வத்தின் அருளின்றி தவிப்பாருங்க. குலதெய்வம் இல்லைன்றீங்க? ஆமாங்க, பூர்வ ஜென்ம தோஷமும் அவருக்கு ஏற்படுங்க. சரி 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 சரி. 7ஆம் பாவத்தில் செவ்வாய் இருப்பதால் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு முன்கோபம், பிடிவாதம், துணையால் வாழ்வு கசக்கும், தீவிர தாம்பத்திய நாட்டத்தால் உடல் மெலிவு ஏற்படுங்க. சரி சரி சரி. 7ஆம் அதிபதி 10ல் இருக்க சுயநலமிக்க வசதியான துணை அமையுங்க. சரி சரி சரி. அது இல்லாம அவருக்கு கர்கோத்தமும் ஆயிருக்கு சனி. இவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா சார்? இவருக்கு 7ல செவ்வாய் இருக்கிறதுனா தோஷம் உண்டுங்க. சரி சரி சரி. வேற யாராவது இல்லைன்றவங்க யாராவது இருக்கீங்களா? இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா? ஐயா வந்து இருக்குன்றாரு. யாராவது இல்லை அப்படின்றவங்க இருந்தீங்கன்னா விளக்கம் கொடுங்க சார். சார் வணக்கம் சார், தர்மேஷன் சார், திருச்செங்கோடு. ஒரு பாயிண்ட விட்டேங்க சார். இவர் தொழிலை பத்தி, தொழில் வந்து இவருக்கு வந்து குருவோட காரகத்துவம் தொழில இவருக்கு அமைஞ்சிருக்கணும் சார். அது கரெக்டா இல்லைன்னு நீங்க தான் சொல்லணும். இல்ல, அவரே சொல்லுவார், கடைசியா சொல்லுவார். ஓகேங்க சார், நல்லது சார். இவருக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்குன்னாலும் அவர் வந்து குருவோட வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்குங்க சார். இதே நான் எதிர்பார்த்தேன். இது விளக்கம் அப்புறம் சொல்றேன். ஓகே, நன்றிங்க சார். சூப்பர் சூப்பர். அடுத்து 2வது ஆய்வாளர் யாரு இன்னைக்கு? சார் உமாபதி, சென்னை சார். சொல்லுங்க உமாபதி.
சார் இவர் வந்து கன்னி லக்கணம் சார். இவருக்கு வந்து ஆ, ஃபர்ஸ்ட் ஆ. குரு தொல்லை கொடுப்பாரு. ஆனா இருந்தாலும் அவர் வந்து 10ல இருக்காரு, தொல்லை பண்ண மாட்டாரு. இவர் வந்து லக்னம் செவ்வாசாரம் வாங்கியிருக்கு சார். ம். லக்னாதிபதிக்கு வீடு தந்து 6, 8, 12 மறையக்கூடாது. இவர் மறையல. அதனால இவருக்கு வந்து ஆயுள் நல்லா இருக்கும் சார். ஓகே. ஆயுள் ஏன்னா இவருக்கு எந்த கிரகம் எதுவும் 6, 8, 12 மறையல. ஒரு சரி நல்ல சரி ஆயுள் சரி. இருக்கு சார். ரெண்டாவது வீட்டுல பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து அங்க வந்து 0 டிகிரில இருக்காரு சார். ரிஷபத்துல வந்து சந்திரன் அதுல உச்சம் இல்ல. 0 டிகிரில இருந்தா உச்சம் இல்லையா? ஆமாய்யா. இல்லையா 5க்குள்ள இருந்தாதான் சொல்லிடுறீங்க எனக்கு. 5க்குள்ளன்றது குரு. ஆஹ் 3க்குள்ள இருந்தா சந்திர- உச்சம் சார். சந்திரன் வந்து 4 to 12க்குள்ள 9 இருக்குன்னா அது 0ல இருந்து மூலத்திரி. 3 டிகிரி. 0ல இருந்து அதுக்கு தான் ஒரு வீடியோல ஒரு போட்டு விட்டாங்கல்ல. 3 அந்த டிகிரிக்குள்ள கணக்கு போட்டு விட்டாங்கல்ல. சரி ரைட் பரவாயில்ல, சொல்லுங்க நான் கடைசியா சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த 2 சுக்கிரன் நல்ல ஒரு பேச்சு இருக்கும், நல்ல ஒரு வசீகரம் இருக்கும் அவர்கிட்ட. மூணாம் இடம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம செவ்வாய் வருது இல்லையா. இவருக்கு வந்து அந்த செவ்வாய் திசை முடிஞ்சிருச்சு. 2004, 2011 செவ்வாய் முடிஞ்சிருச்சு இவருக்கு. 4ஆம் அதிபதி பார்த்தோன்னா 10ல குரு இருக்கு. 1, 4, 7, 10ல குரு இருக்கலாம். சூரியனும் 10ல இருக்கலாம். சூப்பர். 4ஆம் இடம் பாத்தீங்கன்னா குரு அவர் ஆல்ரெடி 10ல இருக்கிறாரு. 5ஆம் இடம் வந்து குழந்தை குலதெய்வம் இருக்கு. இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெண் வீடா இருந்து சனி வந்து இங்க அலி கிரகமா இருக்கிறதுனால இவருக்கு ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை பிறக்கும், 2வது ஆண் குழந்தை பிறக்கும் ஐயா. சரி சரி சரி. ராகு பிடியில சனி இல்ல ஐயா. ஏன்னா ராகு டிகிரி 14 இருக்கு, சனி 0 இருக்கு ஐயா. வக்ரம் பெற்ற கிரகம் ஆட்சி வீட்டுல இருக்குனால இதுக்கு வந்து உச்ச பலனை தரும் ஐயா. மூல திரிகோணம் பலம். ஆமா ஆமா. 6ஆம் வீட்டு அதிபதி வந்து சனி, அவரே இருக்கிறாரு. இதே சனி இங்க இருந்தா உச்ச பலன். புரியுதா? இந்த சனி இதே சனி இங்க இருந்தா உச்ச பலன். ஏன்னா இங்க சனி ஏற்கனவே மூல திரிகோணம். அந்த டிகிரி ஏற்கனவே மூல திரிகோணத்துல இருக்கக்கூடிய கிரகம் வக்கரமடைந்த உச்ச பலனை தரும். இங்க ஆட்சி சனி இருக்கு. யாரு பேசுறது சார்? யாரு பேசுறது? மைக் ஆஃப் பண்ணுங்க சார். இங்க இருக்கக்கூடிய சனி ஆட்சி பெற்று இருக்கு. ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரமானால் மூல திரிகோணம். ரைட், ஓகே, சொல்லுங்க ஐயா. அடுத்தது வந்து 7ஆம் இடம் திருப்பி வந்து குருவே இருக்காரு. குரு 10ல இருக்கலாம். பாத்தீங்கன்னா இவர் வந்து நல்ல பண்ணுவாரு. 8ஆம் இடம் வந்து செவ்வாய் இருக்காரு. 8ஆம் அதிபதி வந்து இல்லையா, 8ஆம் அதிபதி சொல்றேன். 8ஆம் அதிபதி செவ்வாயா. செவ்வாய் 7 இருப்பது நல்லதாயா. 9ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் வீட்டுல இருக்கிறாரு. 10ஆம் அதிபதி புதன் 9ல இருக்கு, நல்லதாயா. 8க்குரியவே 7ல இருக்கலாமா? யாருனாலும் பதில் சொல்லலாம். இருக்கலாம். 8க்குரியவே 7ல இருக்கலாமா? வரக்குள்ளார மனைவியோட கருத்து வேறுபாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, வேற ஐயா. இந்த ராகுக்கு வீடு தந்தவன் கேந்திர திரிகோணத்துல இருக்கலாம் ஐயா, இருக்கிறாங்க. இதுக்கு வந்து குரு பிளஸ் சூரியன். சொல்லுங்க. நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், அது கரெக்டான்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அதாவது லக்னாதிபதி கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் அமர்ந்து புதன் இருக்க தமிழ் வித்தை விளையாடுன்னு ஒரு பாயிண்ட் வருது. சரிங்களா? ரைட்டு, கரெக்ட் ஐயா. அடுத்தது வந்து குரு பிளஸ் சூரியன் இருக்கனால இவருக்கு வந்து சிவராஜ யோகம் இருக்கு, அரசு வேலையும் இருக்கு ஐயா அவருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டையும் கூடி கேந்திர திரிகோணத்துல இருந்தா அவர் வந்து காலேஜ் கட்டுவார்னு இருக்கு ஐயா. 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் கூடி கேந்திரத்துல அல்ல திரிகோணத்துல இருந்தா காலேஜ் கட்டுவார் ஐயா. சரி 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 சரி. சூப்பர். வந்து அந்த சனி வந்து வர்க்கோத்தமோட, ஏன்னா ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல இருக்கு ஐயா. சனி வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்கு. 10ல குரு இருக்கிறதுனால இவர் ஒரு புனிதமானவன் பிளஸ் ஒரு யோகியாக வாழ்வார் ஐயா.
சரி 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 12ல மாந்தி இருக்கிறதுனால வீண் விரயம், ரசவாதம் சேர்ந்தவன், குடும்ப நாசையா. 10ல 2 கிரகம் இருந்தனால ரிஷின்னு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி புத்தி, சனி திசை சந்திர புத்தியில 2058 வரைக்கும் இவருக்கு ஒரு மெடிக்கல் செலவு வரலாம், இல்லைன்னா இவருக்கு ஒரு கண்டம் வரலாம்யா. சரி 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 அப்புறம் பாத்தீங்கன்னா சந்திர திசை சனி புத்தியில 1998ல இருந்து 2000 வரைக்கும் இவருக்கு ஒரு மெடிக்கல் பிரச்சனை வந்திருக்கலாம். லக்னத்தை செவ்வாய் பாக்குறதுனால இவரு கண்டிப்பா தலையில அடிபட்டிருக்கேன். கரெக்ட் கரெக்ட் அவ்வளவுதான்யா. வேற ஐயா யாருமே இவருக்கு வந்து சொல்லாத மேக்ஸ் நல்ல ஒரு சொல்லுங்க. யாருமே சொல்லாத பாயிண்ட். லக்கணத்தை செவ்வாய் பார்த்தாலோ தெரிக்கும் உதயநாயகனை செவ்வாய் கூடினாலும் பார்த்தாலும் அந்த செவ்வாய் திசை நடைமுறைக்கு வரும்போது அல்லது செவ்வாய் சார வாங்கினவனுடைய திசை நடைமுறைக்கு வரும்போது தலையில் அடிபடும். ஓகேவா? ஏற்கனவே அடிபட்டுருச்சா, இனி அடிபடுமா, எப்ப அடிபடும் அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடிபட்டு இருக்கேன். ஏன்னா இவருக்கு வந்து செவ்வாய் திசை முடிஞ்சிச்சுங்க. 2004ல இருந்து 2011 வரைக்கும் இவருக்கு செவ்வாய் திசை முடிஞ்சிச்சுங்க ஐயா. என்ன கருத்து பண்ணி அடிபட்டுச்சா? எல்லாரும் சொல்லி முடிக்கட்டியா நிறைய கடைசியா சொல்லுங்க. சரியா சரி சொல்லுங்க சொல்லுங்க ரகுபதி சார் சொல்லுங்க. வேற என்னமா இவருக்கு யோகம் இருக்கா தோஷம் இருக்கா பாத்தீங்களா? இவருக்கு வந்து யோகம்னு பார்த்தா நம்ம சிவராஜ யோகம் இருக்கு ஐயா. சரி 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 தோஷம் இது இல்லைங்க. அதே மாதிரி இந்த புதனும் சுக்கரனும் இருக்கனால இந்த இவருக்கு வந்து வித்த யோகம்னு பேரு. இவர்கிட்ட வித்த யோகம் இருக்கு ஐயா. சரி 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 அதான். ஓகே அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சரி அடுத்து சரி சரி அடுத்த ஆய்வாளர். ஒரே ஒரு பாயிண்ட்டுங்க. ராகு கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் சந்திரனால, சந்திரன் உச்சமாக இருப்பதால இவர் ஒரு கோடீஸ்வரனா இருக்கணுங்க. இல்ல ஏற்கனவே கோடீஸ்வரனா இருப்பாரா இனிமேல் ஆவாரா? பாருங்க ஏற்கனவே இருப்பாரு. சரி ரைட். அடுத்து சார் உங்களுக்கு இப்ப வந்து ராகு திசை சூரிய புத்தி நடக்குதுங்க சார். சூரியன் வந்து செவ்வாய் சாரம் வாங்கியிருக்காங்க. செவ்வாய் சாரம் வாங்குறதுனால அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பு இருக்குங்க சார். சரி 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 ஐயா இந்த ராகு திசையில சூரியன் புதிந்து நல்லது பண்ண மாட்டாயா. அவன் ஒரு வேதகன் ஐயா. யாருக்கு யாரு வேதகன்? இப்ப நடப்பு திசையில அவருக்கு ராகு திசை பிளஸ் சூரியன் புத்தி ஐயா. சரி சரி 12-2-27 வரைக்கும் அவருக்கு இருக்கு ராகு திசையில. அவர் கண்டிப்பா கெட்டதான் பண்ணுவாரு. சரி 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 அடுத்த ஆய்வாளர் வாங்க வரிசையா டக்கு டக்குன்னு கெஞ்ச விடாதீங்க. யாரு கார்த்தி? யாரு அடுத்த யாரு? ஐயா பார்த்த சார். பத்திரக்கொண்டு அம்மா இருக்காங்களா? நேரணி. ஜெயராணி அம்மா இருக்கீங்களா? நம்ம சொல்லி நீங்க ஆய்வட்ட சமர்ப்பணம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு நோட்ஸும் நான் கொடுக்க மாட்டேன். எந்த ஒரு நோட்ஸும் கொடுக்க மாட்டேன். பாத்துக்கோங்க. இண்டிவிஜுவலா அனுப்பிடுங்க ஒவ்வொருத்தருக்கும். ஐயா வணக்கம் ஐயா. இருக்கோம் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலைனால கொஞ்சம் தான் பாத்திருக்கேன். பார்த்த அளவு சொல்றேன் ஐயா. பரவாயில்ல, ஏதாவது 2-3 பாயிண்டா சொல்லுங்க. அதுல அவங்க பாயிண்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நான் திருப்பி சொல்றேன் ஐயா. இல்லம்மா நீங்க என்ன எழுதி வச்சிருந்தீங்களா சொல்லுங்க. சொன்னா சொல்லிட்டு போறாங்க. சரிங்க ஐயா. கன்னி லக்னம். அதுல வந்து லக்னத்துக்கு வீடு கொடுத்தவர் வந்து புதன் நல்லா இருக்கனால லக்ன பலன் நல்லா இருக்கு. 2வது வந்து திரிகோணத்துல இருக்கனால நல்லதுன்னு சொல்லுவாங்கய்யா. சரி. அப்புறம் வந்து குரு பார்வை வந்து 2, 4, 6வது பிளேஸ்ல இருக்கனால குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி.
அப்புறம் வந்து 9, 10 இந்த காம்பினேஷன் இருக்கனால தர்ம கர்மாதி யோகம் இருக்கு. அப்புறம் சூரியன் பிளஸ் குரு இருக்கனால சிவராஜ யோகம் இருக்கு. அதுக்கப்புறம் 11ல் தீய கிரகம் இருந்தா அதிரடி லாபம் இருக்கு. கேது இருக்காங்க. அதுக்கப்புறம் சனி வந்து திரிகோணத்துல இருக்காரு. வர்க்கோத்தமம் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து குரு பார்வை வாக்குஸ்தானத்துல 2ஆம் பிளேஸ்ல பாக்குறது வந்து நல்லது. சோ வாக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் 3ல வந்து 3ஆம் பிளேஸ வந்து சுக்கிரன் பாக்குறது நல்லது நடக்கும். அப்புறம் வந்து 12ல மாந்தி இருந்தா தேவையற்ற செலவு, பதட்டம், தூக்கமின்மை, பண விரயம்லாம் இருக்கும். அப்புறம் செவ்வாய் 7ல இருக்கிறது செவ்வாய் தோஷம். அப்புறம் சனியும் ராகும் வந்து சேர்ந்து இருந்தா புத்திர தோஷம் வர சான்ஸ் இருக்கு. பட் ஆனா இவங்களுக்கு டிகிரி வேற வேற இருக்கனால அதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்புறம் விஐபி தொடர்பு இருக்கு இவங்களுக்கு. அப்புறம் வீடு வாசல் சொத்து அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அரசு தொழில், உளவு தொழில் இவங்க செய்வாங்க. 5 பலமா இருக்கனால சிறப்பு கல்வி இவருக்கு உண்டு. 5வது பாவகம்ல வலுப்பெற்றிருக்கனால. அப்புறம் அவ்வளவுதான். நம்ம தோசை இருக்காமா? நம்ம தோசை பேச இருக்கா? இல்ல யோகம் இருக்கா? யோகம் சொல்லிட்டீங்க, 2 யோகத்தையும் சொல்லிட்டீங்க. வேற என்ன தோசை இருக்கா? தோஷம் வந்து இந்த மாந்தி இருக்கிற இடமும் செவ்வாய் தோஷமும் 2 தான்யா தோஷமா இருக்கு. ஆமாயா. சரி, பரவாயில்ல. சூப்பர் சூப்பர்மா, நல்லா சொல்லிட்டீங்க. ஐயா நான் ஒண்ணு சொல்லிட்டுங்களா? சொல்லுங்க. 5ல ராகு இருக்கிறது புத்திர தோஷங்க. ரைட். அடுத்து எனக்கு ஒரு சின்ன டவுட். நிறைய விஷயம் எல்லாமே சொல்லிட்டாங்க. கடைசியில பேசுறாங்க. இது ஒரு வசதி. ஐயா நான் நினைக்கிறதுல பேசிட்டாங்க. ஆகவே நான் ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு தப்பிச்சுக்கிறதுக்கு. இல்லைங்க அப்படியெல்லாம் இல்ல. முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி வெங்கடேஷ், இதுல ஒரு தோசை இருக்கு. என்ன தோசை இருக்கு? உமாபதி சார் சொல்லுங்க. உமாபதி சார் நீங்க சொல்லிருக்கீங்க கரெக்டா? இதுல ஒரு தோசை இருக்கு. என்ன தோசை? தெரியல சார், பாத்துட்டு இருக்கேன். 11ல கேது ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன் சார். நான் சொல்றேன் 11ல கேது. ஜாதகர் வந்து தரகு வேலை எல்லாம் செய்வார் பிசினஸ்ல. சரி சரி சரி. வேலை செய்ய நல்லா சம்பாதிப்பாரு. செவ்வாய் வந்து செவ்வாய் குருவை பாக்குறா போல. 7ஆம் இடத்துல வந்து சூரியன் குரு பாக்குறாரு. குரு யோகமா இருக்கிற சான்ஸ் இருக்கான்னு தெரியல. இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது இது வரைக்கும் எனக்கு அதை பத்தி மனசுல படல. அது சொல்லணும். அப்புறம் சனி ராகு ஒன்னா இருந்தா மேக்சிமம் ஊர்ல இருக்க மாட்டாங்க. ஊர்ல இருக்க மாட்டாங்க. சனியும் ராகு இருக்கிறதா, ராகுனாலே புத்திர தோஷம் உண்டு, சனினாலே புத்திர தோஷம் உண்டு. ரெண்டுமே 5ல இருக்கிறதால கட்டாயமா அவளுக்கு புத்திர தோஷம் இருக்கும். இது வரைக்கும் அதுதான் சொல்லிருக்கேன் சார். ஐயா அதுல ஒரு சின்ன டவுட். அது சனி வந்து 0 டிகிரில இருக்கனால அத எப்படி இது பண்ணிப்பாங்கன்னு ஒரு சின்ன டவுட். சரி நான் சொல்றேன். அது விளக்குங்க. சிவசாமி பேசுறீங்க. சிவசாமி சார் சொல்லுங்க. உபய லக்னத்துக்கு பாவதபதியான குரு லக்னத்துக்கு 10ல் நின்றால் தொழில் ஸ்தானம் கெடுங்கய்யா. தொழில் ஸ்தானம் கெடும். ஆமாங்க. உபய லக்னத்துக்கு 7ஆம் பாதகாதிபதி 10ல் நின்றால் தொழில் ஸ்தானம் கெடுங்க. அதே 7ஆம் லக்னத்துக்கு 7ல செவ்வாய் நின்று 4ஆம் பார்வையா பார்க்கிறப்ப அரசு பணி கிடைக்க வாய்ப்பு உண்டு. கோடீஸ்வரன், சீமான், மன்னவன் ஆவான்.
சரி சரி சரி. ஐயா குருவுக்கு 12 சந்திரன் இருக்க அகல யோகம் ஐயா. சகட யோகம். ஓகே. பயம் பொருட்சேதம் எனினும் நற்கீர்த்தி நிதியும் சிறந்து காணும். ஓகே ஓகே ஓகே. வெளிநாடு செல்லும் யோகம் ஐயா. சரத்தில் சனி ராகு உபயத்தில் குரு. வெளிநாடு செல்லும். சூப்பர். அவ்வளவு வேற மத்தவங்க சொன்னதெல்லாம் கழிச்சிட்டு ஐயா எல்லா கிரகமும் ராகு கேதுக்குள்ள அடைப்பட்டு ஒரு கிரகம் மட்டும் வெளியே இருக்கு. அதைத்தான் எதிர்பார்த்தேன். என்ன அதான் நீங்க கேட்டீங்க.